இது காராமணி கொடி ஏற்றி விட்ருக்கேன் பாருங்க. இது காராமணி, இது வெத்தலை. இது வந்து அவரைக்காய். இது அவரைக்காய் பூ வச்சிருக்கு பார்த்தீங்களா ஜினி, அவரைக்காய். இது வந்து 2 தக்காளி கன்று, சின்ன தக்காளி கன்று 2 வச்சுருக்கேன். இது பெரிய தக்காளி கன்று, காயெலாம் நிறையா வச்சுருக்கு பாருங்க, தெரியுதா? தக்காளி கன்று. இது பச்சை மிளகாய். 3 தொட்டியில் வச்சுருக்கேன் மொத்தம். நானே விதை போட்டு நாற்று விட்டு வச்சது. பச்சை மிளகாய் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்க. கத்திரிக்காய். இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த தக்காளி, ஹைப்ரிட் தக்காளி இதெல்லாம். இது வந்து அதுவாகவே முளைச்சது, நான் எடுத்து கன்று பிடுங்கி வச்சுருக்கேன். இது அடுத்த பச்சை மிளகாய். காய் வச்சிருக்கு தெரியுதா? பச்சை மிளகாய் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. அடுத்த தக்காளி தான் நிறையா இருக்கும். நாட்டு தக்காளி இதெல்லாமே நாட்டு வெரைட்டி. இங்கே பாருங்கள், இந்த பூச்சிலாம் வருது பார்த்தியா, வெள்ளை பூச்சி. இதுக்கு தான் அந்த பஞ்சக்காவி அதெல்லாம் அடிக்கும்போது போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி தடவி இந்த பூச்செல்லாம் நீங்களே கையில் வந்து சாகடிச்சிடணும் முடிஞ்ச வரைக்கும். இது இன்னும் நிறையா இருந்துச்சு, இதெல்லாம் அடிக்க சரியாயிடுச்சு பாருங்க. வெள்ளை இதை நீங்கள் இப்படி தண்ணி அடித்து விட்டு இது பண்ணணும். இல்லைன்னா இப்படி பண்ணிங்கன்னா இதெல்லாம் போயிடும். இப்படி பண்ணிங்கன்னா அதெல்லாம் செத்துரும். அடுத்த கத்திரிக்காய் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய். இதோ அது பூ. இது கத்திரிக்காய் பிஞ்சு வச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 4 பிஞ்சு வச்சிருக்கு. என்னப்பா சும்மா தொட்டு பார்க்கக்கூடாது, பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த பார், இங்கே பார், அம்மா காமிக்கிற பார். இப்போ அடுத்தது பூ வச்சிருக்கு பாருங்கள். இது கத்திரிக்காய். அடுத்து இது முள்ளங்கி. கீரை பேக்கில் வச்சுருக்கேன் முள்ளங்கி. ஏற்கனவே 3 முள்ளங்கி பறிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இது முள்ளங்கி. வெண்டைக்காய். இது பறிடாமா? ஆமாம், இது பறி. வெண்டைக்காய் இது. இது அது உடைக்கணும். வெண்டைக்காய் பாருங்க. வெள்ளை இதுலேயே இந்த காயிலே உட்காருது பாருங்க. நம்ம ரெகுலராக மருந்து அடிச்சுட்டே இருக்கணும். அந்த இதெல்லாம் அடிச்சிட்டு இருந்தோம்னா சரியாயிடும். பார்த்து, இது பிஞ்சிங் ஒன்று இருக்குது, கட் பண்ணியிருப்பற. இதை வச்சு கட் பண்ணக்கூடாது, வேறு இன்னொன்று எடுத்துகிட்டு வா. பிஞ்சு இருக்கிறதுல பாருங்க குட்டி தக்காளி. திரும்பி அதெல்லாம் தொட்டி மாற்றி வைக்கணும். நான் என் பொண்ணு பையன் எல்லாம் வந்து தோட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு, ஒருத்தர் மருந்து அடிக்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்தாந்து வச்சிட்ருக்காங்க. இந்த பஞ்சகாவியா அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே இல்லை. பாட்டில் எடுத்துகிட்டு வா, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வா. நீ எடுத்துகிட்டு வா, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். தக்காளி. இது வந்து குட்டி ஆரஞ்சு கன்று. ஆரஞ்சு தோல் போட்டேன் பாருங்கள் ஜினி. அந்த ஆரஞ்சு கொட்டையிலேருந்து இதெல்லாம் முளைச்சிருக்கு. இந்த ஆரஞ்சு கன்று, இது ஆரஞ்சு கன்று, ஆரஞ்சுலேருந்து முளைச்சிருக்கு. அடுத்து வந்து இது பாகற்காய். இங்கே பாருங்கள், நிறைய காயெலாம் வச்சுருக்கு பாருங்க. நிறைய காய் பிஞ்சு.